நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகின் மிகப்பெரிய மலேசிய 10 மலை குகை முருகன் கோவில். மலேசியாவில் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள் உள்ளனர். தமிழர்கள் மட்டுமின்றி அங்குள்ள சீனர்களும் வந்து வழிபடக்கூடிய கோவிலாக இந்த முருகர் கோவில் புகழ்பெற்று விளங்குகிறது. இந்த கோயில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரை அடுத்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்குள்ள முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். குகை கோயிலின் உள்ளே பல குகைகள் உள்ளன. சுண்ணாம்பு குன்றுகளுக்கு அருகில் செல்லும் 10 ஆற்றின் பெயரிலிருந்து 10 மலை என்னும் சொல் உருவாகியுள்ளது. இங்குள்ள சுண்ணாம்பு குன்றுகள் 40 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை. மலேசியாவின் 10 மலையில் உள்ள சிறிய குகையில் வேல் போன்ற உருவம் கற்பாறையில் தெரிவதைக் கண்ட தமிழ் பக்தர் ஒருவர் ஒரு மூங்கிலை நிறுவி அதை வேலாக கருதி வழிபட்டு வந்துள்ளார். பிறகு உலோகத்திலான வேல் நிறுவப்பட்டு முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் முருகனை தரிசிக்க கரடுமுரடான பாதையில் செல்ல வேண்டியிருந்துள்ளது. பின்பு 1938ஆம் ஆண்டில் மலைக்கோயிலுக்கு செல்ல 272 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு உள்ளது. இவ்வழியாக தரையிலிருந்து 400 அடி உயரத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்கலாம். கோயிலின் நுழைவாயிலின் அருகில் தங்கம் போல் தகதகவ என்னும் இன்னும்படியாக மிகப்பெரிய முருகன் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முருகன் சிலைக்கு 300 லிட்டர் தங்க கலவை பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மிகப்பெரிய வேலை வலது கையில் தாங்கி நிற்கும் நிலையில் முருகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கற்பாறையில் நடுவில் வேல் தாங்கி நிற்பது போன்ற முருகன் உருவம் என் கண்ணுக்கும் தெளிவாகவே தெரிந்தது. யாருக்கெல்லாம் அந்த முருகனின் உருவம் தெரிந்தது என கருத்திடுங்கள். நன்றி, வணக்கம்.